புதுசு புதுசு எல்லாமே புதுசு. புது ஆட்சி, புது மாற்றம், புது வாழ்க்கை. குரூப் 4 மற்றும் குரூப் 2 படிக்கும் மாணவரா நீங்கள், உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம். இந்த வருடமே போஸ்டிங் வாங்குவதற்கு ஒரு பிரம்மாண்ட ஆஃபர் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. குருநாத் IAS அகாடமி வழங்கும் தலைமை பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. தரமான ஸ்டடி பிளானுடன் கிளாसेस, டெஸ்ட், PDF மற்றும் பாக்கெட் நோட்ஸ் வழங்கப்படும். வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். இந்தியாவில் முதல் முறையாக ஆப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் ட்ரிக்ஸ் வழங்கப்படும். ஸ்டோரி போர்ட், கான்செப்ட், எமோஷன்ஸ் பூஸ்ட், ஷார்ட்கட்ஸ் ஆகிய அனைத்தும் அடங்கிய வகுப்புகள். தலைமை பேட்சிற்கு ஒரு பிரம்மாண்ட ஆஃபர் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. ஆஃபர் தொகை 2200 ரூபாய் மட்டுமே. தலைமை பேட்ச் கடைசி தேதி மே 20ஆம் தேதி. தலைமை பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் தலைமை பேட்ச் என வாட்ஸ்அப் செய்யுங்கள். உங்களை அரசு அதிகாரியாக மாற்ற போகும் தலைமை பேட்ச். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அது அந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல மட்டும் இல்ல, தொடர்ச்சியா 2025 வரைக்கும் 2025ல இருந்து இப்போ வரைக்கும் சொன்ன ஒரு விஷயம் தான். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னமும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல கிளாரிட்டி சுத்தமா கிடைக்கல. அகாடமிகளுக்கும் கிடைக்கல. ரைட்டா? அதாவது ஜிஎஸ்ல பிரச்சனை இல்லைங்க. இந்த சிலபஸ் டிஎன்பிசி 2026 குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம் எழுத போறீங்களா? நீங்க எல்லா வீடியோ பாத்துறீங்களா? உங்களுக்கு சொல்றேன், நீங்க குரூப் 4 குறிப்பா குரூப் 4 குரூப் 2 குறிப்பா குரூப் 4 எக்ஸாம் சிலபஸ்ல ஜிஎஸ்ல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. கிளியரா இருக்கு. நம்ம படிக்கணும், அவ்வளவுதான். ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட்டு படிச்சுட்டு இருப்பீங்க, எல்லாமே ரீஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, இல்ல மாற்ற கத்து இல்ல. மேத்ஸ் போட்டு பார்க்கணும், அவ்வளவுதான். தமிழ் ஒரு 50ல இருந்து 60ல இருந்து அதிகபட்சம் 65-70 கேள்விகள் வரைக்கும் ஸ்கூல் புக்கு, இலக்கியம், இலக்கணம் ஓகே. தமிழ்ல இந்த மீதி 30-40 கேள்விகள் போன 2025 குரூப் 4ல 30-40 கேள்விகள் மொத்தமா சுத்தி விட்டாங்களே, மொத்தமா ஒரு வேட்டு வச்சாங்களே, பழி வாங்கினாங்களே டிஎன்பிசி. அந்த மாதிரி ஒரு 30-40 கேள்விகள் சுத்தமா இப்ப வரைக்கும் புரியல சார். தலைவலிக்குது, வெக்ஸ் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நான் ப்ரூஃபோட காட்டுறேன். கமெண்ட்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் கமெண்ட்ஸ் ப்ரூஃபோட, ஒவ்வொரு தனித்தனி நபர்கள். ரைட்டா? அது போட்டது வேற வீடியோ, ஆனா சொன்னது இதுதான். அப்ப எந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல ஒண்ணுமே புரியாம என்ன அப்படியே நடு காட்டுல விட்ட மாதிரி இருக்காங்க. அப்படிதான் தெரியுது. என்ன அப்படின்னா, அவுட் சோர்ஸ் தூக்க சொல்றாங்க. அவுட் சோர்ஸ் அல்ல, அவுட் சோர்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்விகள், இந்த ஓலச்சுவடி கேள்விகள், பழைய கால கேள்விகள், 1950-60களில் கேட்கப்பட்ட நேரு கால கேள்விகள், இந்திரா காந்தி கால கேள்விகள், தமிழ் கேள்விகள், சொல்லும் பொருளும் மனப்பாடம், மொத்த மனப்பாடத்தை தூக்க சொல்லுங்க சார். ஏன்னா ஆட்சி மாறி இருக்கு. ஏன் எல்லாம் கேட்கறாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப இப்ப ஆட்சி மாறி இருக்கு. இந்த ஆட்சியும் சொன்னா திரும்ப அதாவது எதிர்கட்சி ஏதாவது கருத்து சொல்றாங்கன்னா அதை திரும்ப கேட்டு மாத்துறாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. சரி, இப்ப ஆட்சி மாறி இருக்கு, சொன்னா கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ரைட்டா? நம்மளும் இன்னும் டிஜிட்டலாகவும் இன்னும் நேரடியாகவும் கூட கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு கட்டத்துல இருக்கிற மாதிரி தான் ஒரு ஆட்சி தெரியுது. ரைட்டா? நேரடியாகவும். அப்ப அப்படிப்பட்ட சமயத்துல நம்ம இந்த சமயத்துல நம்ம 2025ல நம்ம உள்ள வச்சு டிஎன்பிஎஸ்சியும் தமிழக அரசையும் கோரிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்ட்ட மிகப்பெரிய கோரிக்கை வச்சாங்க. நம்ம முன்னாடி இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். என்னன்னா அந்த காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான். எல்லாம் வேற ஐடி. நல்லா பார்த்துங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஒரே வீடியோல மெஜாரிட்டி ஆஃப் த கமெண்ட்ஸ் இதுதான். தமிழ் அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்கக்கூடாது, கோரிக்கை வைங்க சார். தமிழ் சிலபஸ் பற்றி அரசிடம் கோரிக்கை வைக்க வேண்டும். தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ண கோரிக்கை வைங்க சார். தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ண ஸ்டெப் எடுங்க சார். தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி கோரிக்கை வைங்க சார். தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ண சொல்லலாம் சார். தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ண ஸ்டெப் எடுங்க சார். அவுட் சோர்ஸ் ரிமூவ் பண்ண சொல்லி கவனத்துக்கு கொண்டு போங்க சார். ஓல்டு சிலபஸ் வேணா, அவுட் சோர்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்காம இருந்தா போதும். சிலபஸ் சேஞ்ச் பண்ண குரூப் 2க்கு 4 மந்த்ல எதுவும் படிக்க முடியாது சார். கஷ்டப்பட்டு படிக்கிறோம். லாஸ்ட் இயர் மாதிரி தமிழ்ல அவுட் ஆஃப் சிலபஸ் போயிட்டா எந்த நம்பிக்கையில படிக்கிறதுன்னு பயமா இருக்கு. படிக்க நாங்க ரெடி, பட் எஃபோர்ட்ஸ்லாம் வேஸ்ட் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஃபேமிலி நினைச்சு என்னன்னு பயமா இருக்கு, நம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபேமிலி என்ன நம்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மெஜாரிட்டி, இது சும்மா சாம்பிள் காட்டுறேன். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கமெண்ட்ஸ் தமிழ்ல எல்லாமே இல்லை. அந்த 30-40 கேள்விகள் சுத்தி விட்டாங்களா 2025 குரூப் 4ல, அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்கூல் புக்ல இருந்து 90-95 கேள்விகள். இதுக்கான கோரிக்கை வைங்க. இல்லைன்னா வேற ஏதாவது சொல்யூஷன், வேற ஏதாவது ஸ்டெப்புக்கான கோரிக்கை வைங்க. சிலபஸ் ஒரு சின்ன ரீஃபார்ம் பண்ணக்கூடிய கோரிக்கை வைங்க. இதான் பிரதான கோரிக்கைகள். ஸ்டூடெண்ட்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பீங்க, என்ன நீங்க அகாடமினா இதெல்லாம் போயிட்டு சொல்றீங்க, கோச் பண்ணுங்க, அதாவது சொல்லி கொடுத்து இது பண்ணணும். நீங்க பாருங்க, நான் திரும்ப சொல்றேன். ரைட்டா? இந்த அவுட் சோர்ஸுங்கிறது நீங்க புதுசா ஃப்ரெஷர்லாம் என்ன புதுசா ஏதாவது கோரிக்கை வைக்கணும், என்ன சார் இதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்பீங்க. இது என்ன அப்படின்னா, இது ஒரு வித்தியாசமானது. அது என்னன்னா,
நீங்க புதுசா வந்தவங்களுக்கு புரியாது. என்னன்னா தமிழ்ல ஸ்கூல் புக்ல இருந்து வெளில போறதெல்லாம் நியாயம் தானே, அப்படி அது இல்ல இங்க மேட்ரு. அது இல்ல 30-40 கேள்விகள் 1950கள் 60கள் 70கள் அங்கிருந்து கேட்டிருக்காங்க. என்னன்னே தெரியாது எங்கிட்டோ. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இதை தான் நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்கோம் போன வருஷத்துல இருந்து. இப்ப ஆட்சி மாறி இருக்கனால புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணி வைங்க. மற்ற அகாடமிகள் எல்லாம் சேர்ந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்டா? அப்ப மாறிடுமா சார்? அதான் மாறாதுன்னு சொல்லி போன வாட்டி சொன்னாங்களே, மாறிடுமானா போன சிலபஸ் மாத்தினாங்களே, அது ஏதோ டிசம்பர் மாசத்துல மாத்திருக்காங்க. ஜூன் மாசத்துல எக்ஸாம், 5 மாசம் தான் கேப். மாத்த முடிஞ்சதுல. அப்ப டிஎன்பிசி மாத்த மாட்டோம்னு சொன்னாலும் ஆட்சி மாறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் அழுத்தமா கோரிக்கை வச்சு இந்த ஆட்சி வேற ரிவர்ட் சொல்ல கேட்கறாங்க. அப்படிப்பட்ட கட்டத்துல சொல்லலாம் போலயே, மாத்திடுவாங்க போலயே அப்படின்னு ஒரு இது வருது. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சிலபஸ் அப்படியே படிச்சுதான் இருக்கோம். ஜிஎஸ் மேத்ஸ் தமிழ் படிச்சுதான் இருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் சும்மா இங்கிட்ட பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படித்தானே? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அவுட் சோர்ஸ்ல எத்தனை பேரு 100% மேல தாண்டி படிச்சிருப்பீங்க? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அவுட் சோர்ஸுங்க அந்த 2ஆம் பேஜ், அது அந்த ஓலச்சோடி அகரமுதலி, அது மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அப்ப நம்ம அதுவும் அவ்வளவு படிச்சா அதுவும் வருமா? இதுதான் பிரச்சனை. அவ்வளோ படிச்சோமா அது வருமா? அதான் பிரச்சனை. ஸோ அப்ப நம்ம தெளிவா இந்த கட்டத்தில் கோரிக்கை வைக்கக்கூடிய விஷயத்தை ஸ்டார்ட் பண்றோம். நான் திரும்ப சொல்லிக்கிறேன், இது டைவர்ஷன் இல்லை ராஜா. நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்க போறோம், ஷெட்யூல் ஃபாலோ பண்ண போறோம், டெஸ்ட் போட போறோம், ரிவிஷன் பண்ண போறோம், அது சைட்ல போயிட்டு இருக்கு. ஆனா ஸ்டார்ட் பண்றோம். என்னது இது சும்மா இதை வீடியோல பண்றனால மாத்துவாங்களா? அது நேரடியாகவும் கோரிக்கை வைக்கக்கூடிய காலம் இன்னும் வரலாம். ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்டெப் நம்ம எடுப்போம். ரைட்டா? ஏன்னா கவர்மெண்ட் எல்லா சொன்னாலும் கேட்கற மாதிரி ஒரு தோணல இருக்காங்க. இந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறாங்க, எல்லாம் சொல்றாங்க. அதுவும் இல்லாம டிஜிட்டல்லாம் சொல்லி இந்த யூடியூப்லாம் வீடியோ பார்த்துல மாறுவாங்கன்னா, நான் சொல்றேன் இந்த கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஆஃப்லைன் விஷயத்தை நம்புறாங்களோ அந்த அளவுக்கு ஆன்லைன்லயும் நம்புறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் தெரியுது. ஆன்லைன்ல ட்விட்டர் மற்ற இந்த யூடியூப் இந்த விஷயத்தையும் பாக்குறாங்க. ரைட்டா? அது மட்டும் இல்லாம இப்படி வீடியோ போட்டாலாம் இதாகும்னா, போன 2021-26 கவர்மெண்ட் இருந்தாங்களே, அந்த கவர்மெண்ட் இருந்தப்ப, அந்த அரசாங்கம் இருந்தப்ப 2022 நினைக்கிறேன், ஆனுவல் பிளான்ல எதுவுமே வெளியில எல்லா வீடியோ போட்டு கோரிக்கை வச்சோம். டிஜிட்டல் கோரிக்கை தான், வீடியோல தான் கோரிக்கை. டக்குன்னு குரூப் 1 எக்ஸாம் சேர்த்தாங்க 2023. அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் ஒட்டங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக யாருமே போலையே. ஃபுல்லா ஆன்லைன்ல கோரிக்கை வச்சோம், டிஎன்பிசி கொண்டு போனோம். டிஜிட்டல் உலகம், ரைட்டா? சோசியல் மீடியா தான் எலெக்ஷனே தீர்மானிக்குது. அதனால டிஜிட்டல் உலகத்தில் டைரக்டா வச்சோம், மெயின்ஸை உடைச்சு விட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். இந்த சிலபஸ் மாத்துங்க, பெரிய தடிமாடு சிலபஸ் இருக்கு, மாத்துங்க. சிலபஸ் மாத்திருக்காங்க. இந்த மாத்துன சிலபஸ்ல தான் பிரச்சனை. சிலபஸ்ல கூட பிரச்சனை இல்ல, வெளில போனதுதான் பிரச்சனை. அப்ப இந்த சமயத்துல நம்ம வைக்கிறோம், ஏன்னா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்காங்க. அதனால இந்த சமயத்துல இங்க பாருங்க, இந்த சிலபஸ்ல இந்த யூனிட் 2 தூக்கணும். நம்ம யூனிட் 2 படிச்சு தாங்க இருக்க போறோம். நான் தூக்கணும்னு சொல்றப்ப ஐயோ நெகட்டிவா பேசாதீங்க, அப்படிலாம் இல்ல. யூனிட் 2 படிச்சு தான் இருக்கோம். ஏன்னா இதுல இருந்தா அவுட் சோர்ஸ் போகக்கூடிய ஏரியா இதுதான். குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் பேரா, அவுட் சோர்ஸ் பேரா, இது அவுட் சோர்ஸ் பேரா, இதை தூக்கணும். ரைட்டா? இதுல இருந்தா அந்த ஜாம்பி கேள்விகள், அந்த மொரட்டு ஜாம்பி கேள்விகள் இதுல இருந்தா கேட்கறாங்க. அந்த ஜாம்பியை தூக்கணும். அப்புறம் இது பிரச்சனை இல்லை, இது தன்வினை பிறவனைலாம் தூக்கக்கூடாது. ஐயோ அதெல்லாம் சூப்பர். இந்த கலை சொற்கள் தான் அடுத்த ஜாம்பி. இது மொரட்டு ஜாம்பிங்க. இந்த ஜாம்பிக்கு என்னடா கேட்பாங்க பாத்துங்க. இது எத்தனை, இது ஒரு அப்படியே 1 லட்சம் வார்த்தை இருக்கும். என்ன பண்றது? ஸோ அது ஒன்று. ரைட்டா? வாசித்தல் இது பிரச்சனை இல்லை ஒன்று. இந்த மொழிபெயர்ப்பு எல்லாம் ஒண்ணுதான், சும்மா பேரை இதான் மாத்துறாங்க. மறு வச்சு இந்த மொழிபெயர்ப்புக்கும் இந்த கலை சொற்களுக்கும் என்ன வித்தியாசம்? மறு வச்சா கலை, மறு எழுத்தா மொழிபெயர்ப்பு, ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா இதை ரெண்டையும் தூக்கணும். இலக்கியம் எல்லாம் தூக்கக்கூடாது. ரைட்டா? இது முன்னாடியே சொல்லியிருப்பேன். 3 யூனிட் தூக்கணும். இதான் ரீஃபார்ம் பண்ண போறோம். ரைட்டா? இதை நம்ம கோரிக்கை வச்சுட்டு இருக்க போறோம். யூனிட் 2, 4, 6 இது இப்போதைக்கு. ரைட்டா? இவங்க என்ன சொல்லிட்டா மாத்துவாங்களா? மெயின்ஸை உடச்சு விட்டாங்க, சிலபஸை மாத்திருக்காங்க, குரூப் இது எல்லாத்தையும் சேருங்க, குரூப் 1 சேர்த்திருக்காங்க. ஆக்கப்பூர்வமான கோரிக்கை வைக்கிறோம். ஆக்கப்பூர்வமான கோரிக்கை அரசாங்கத்துக்கு கொண்டு போறோம், டிஎன்பிஎஸ்ஸை கொண்டு போறோம், எல்லாத்தையும் கொண்டு போறோம். ரைட்டா? என்ன சொல்யூஷன்? இங்க பாருங்க, நான் சும்மா ஏதோ ஏன் விருப்பத்துக்கு கத்திட்டு இருக்கேன் நினைச்சுக்காதீங்க. நான் கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்க விஷயம் தான். பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸோட மெஜாரிட்டி கமெண்ட்ஸையும் காட்டினேன். பிளஸ் நான் சொல்லலாம் இது பண்ணல, இயற்கையாவே முடியலங்க யாராலையும் அந்த அவுட் சோர்ஸ். அதாங்க உண்மை. நீங்க அகாடமிகள்கிட்டையும் கேட்டு பாருங்க, எல்லா அகாடமிகளும் இந்த கோரிக்கை வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாம் வாங்க, அகாடமிகள்லாம் வாங்க. ஏன்னா இது என்ன சொல்யூஷன் வைக்க முடியும்? முதல் தேர்வு சொல்யூஷன் நம்பர் 1, வெறும் இலக்கணம் பிளஸ் இலக்கியம், பியூர் இலக்கணம் பிளஸ் பியூர் இலக்கியம். இது பழைய சிலபஸ் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க பழைய சிலபஸ் மொத்தம் பெருசா இருக்கும், அது கொண்டு வாங்க. எனக்கு அதுவும்
அந்த நான் ஏன் பழைய சிலபஸ் வேணாங்கிறேன்னா, இவங்க ஒன்றும் இந்த வெளிலேருந்து போனாங்களா, அவுட் சோர்ஸ் போனாங்களே, இவங்க ஒன்றும் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி அவுட் சோர்ஸ் கேள்விகளாக எடுக்கிற மாதிரி தெரியல. அவுட் சோர்ஸ் கேள்வியில் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டு தான் சிலபஸே பார்க்குற மாதிரி தெரியுது. அதனால பழைய சிலபஸோ புது சிலபஸோ வெளில போகணும்னு முடிவு பண்ணிட்டா பண்ணிடுவாங்க. நம்ம பாட்டுக்கு பழைய சிலபஸ்ல அவ்வளோ பெருசா படிச்சுட்டு போயிட்டு அங்க ஒரு 40 கேள்வி ட்விஸ்ட் வச்சு விட்டாங்கன்னா, அதான் சொல்றேன். ஆனா இலக்கணம் மட்டும் வச்சா ட்விஸ்ட் வைக்க முடியாது, இலக்கியம் மட்டும் வச்சா ட்விஸ்ட் வைக்க முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, சொல்யூஷன் நம்பர் 1 அவங்க என்ன டிஎன்பிசி என்ன செய்யலாம், கவர்மெண்ட் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, சொல்யூஷன் நம்பர் 1 டிஎன்பிசி என்ன செய்யலாம்னா, மேல இருக்கக்கூடிய சிலபஸ்ல நான் சொன்ன 3 யூனிட் அது தூக்கி விட்டா முடிஞ்சு. ஏன்னா அதுல தான் இந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாம் வருது, ரைட்டா? அந்த ஜாம்பிஸ்லாம் அதுல தான் வருது. சொல்யூஷன் நம்பர் 2 ரெண்டாம் தீர்வு என்ன வைக்கலாம் அப்படின்னா, ஸ்கூல் புத்தகம் மட்டுமே கேள்விகள், அதாவது ஸ்கூல் புக்ல இருந்து எடுப்போம். இது டைரக்டா சொல்ல மாட்டாங்க, ரைட்டா? ஆனா சொல்ல வைக்கலாம், இல்லைன்னா அவங்க ஒரு டெசிஷன் எடுத்து அதை நம்ம தெரிவிக்கலாம், ரைட்டா? ஸ்கூல் புத்தகம் மட்டுமே கேள்விகள் அப்படின்னு அவங்க டைரக்டா சொல்ல மாட்டாங்க. சொல்யூஷன் நம்பர் 2ங்கிறது சும்மா ஒரு இதா சொல்றேன், ரைட்டா? மேல இருக்க சொல்யூஷன் தான் ஃபர்ஸ்ட். சொல்யூஷன் நம்பர் 3 தமிழ் எலிஜிபிலிட்டியா மாத்தி ஒரு 50 கேள்விகள் தமிழ்ல அடிச்சா போதும், ஜிஎஸ் பிளஸ் மேத்ஸ்ல எத்தனை கேள்விகள் வச்சிருக்கீங்களோ அதை வச்சு நான் போஸ்டிங் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியா மாத்துறது, 50 கேள்விகள் மாத்துறது. இது என்ன மனப்பாடம் பண்றது, அது ஏன்னா இலக்கணம் ரொம்ப சூப்பரா இருக்கும், இலக்கியம் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் சூப்பர், ரைட்டா? ஏன்னா அவுட் சோர்ஸ்ல தூக்கி விட்டு ஒரு கிளீன் சிலபஸ், ஒரு கிளீனான சிலபஸ், ரைட்டா? ரொம்ப டிரான்ஸ்பரண்டான கிளீனான சிலபஸை வெளியிடலாம். தமிழ் எலிஜிபிலிட்டியா மாத்தினாலும் ஓகே தான், ரைட்டா? ஏன்னா 50 கேள்வியில் அடிக்கணும். ஸோ அப்போ அதுக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி 3 சொல்யூஷனை நம்ம டிஎன்பிஎஸ்சி வைக்கலாம், ரைட்டா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே கத்திட்டு இருக்கனால என்ன போகுதுன்னா, நீங்கள் இப்போ சில புதுசாக இருக்கவங்களுக்கு தான் 2023 24 நம்ம பார்த்துருக்க மாட்டேங்க அந்த காலத்தை. மெயின்ஸ்னு ஒன்று இருந்துச்சு பெருசாக, உடச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்க போகிறோன்னு கோரிக்கையை வீடியோவில் தான் வச்சோம், உடச்சி விட்டாங்க உண்மையிலே. அதே மாதிரி இந்த சிலபஸை மாற்றுங்க, இப்படி மாற்றுவாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. அதனால மாற்றுங்க பெருசாக இருக்குன்னு சொன்னோம், மாற்றினாங்க. அது ஏன்னா ஆக்கப்பூர்வமாக இருக்குது. இந்த வீடியோ டிஎன்பிசி கண்ணில் படுற வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க, ரைட்டா? நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஆக்கப்பூர்வமான கோரிக்கை, கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்காங்க, ரைட்டா? ஸோ கவர்மெண்ட்டையும் வைக்க போகிறோம், டிஎன்பிஎஸ்சியும் ஒரே சமயத்தில் புதுசாக வந்த கவர்மெண்ட்டையும் டிஎன்பிஎஸ்சியும் ஒரே மாதிரியான கோரிக்கை கொண்டு போய் சேர்க்க போகிறோம், ரைட்டா? ஏன்னா அந்த 30-40 கேள்வி தலைவலி கேள்வி. அதனால் தமிழ் அவுட் சோர்ஸ் இந்த ராட்சச ஜாம்பி கேள்விகள் தூக்கணும். இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஏதோ எங்கிட்ட வந்து கேட்பீங்க, என்னது இது காலம் மாறி போச்சு, சாட் ஜெமினிங்கிறான் ஏஐங்கிறான், இங்கே வந்து உட்காந்துட்டு இந்த சொல்லுக்கு இந்த பொருளை மனப்பாடம் பண்ணிட்டேரு, என்னது இது என்னது இது? பார்ட்டியில் சட்டம் படிக்கிறோம்னா ஏகே உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் உட்காந்து சட்டம் பார்க்க போகிறோம், பேப்பர் இது பண்ண போகிறோம், டாக்குமெண்ட்டை படிக்க போகிறோம், லெட்டர் எழுத போகிறோம், ஓகே. எக்கனாமிக்ஸ் படிக்கிறோமா உள்ள ரெவன்யூவில் போயிட்டு கணக்கு வழக்கு பார்க்க போகிறோம், ஓகே. ஹிஸ்ட்ரி ஐயனமா உள்ள ஒரு தேசப்பட்டோட உள்ள இருந்தால் தான் ஊழல் செய்ய மாட்டோம், லஞ்சம் செய்ய மாட்டோம், ஓகே. ஏன்னா ஓகே. ஜாகிரபியா உள்ள போயிட்டு அந்த இதுன்னு போய் அளவு இருக்கிற மாதிரி வேலை இருந்துச்சுன்னா ஓகே. யூனிட் 6 தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஓகே. மேத்ஸா உள்ள கிரிட்டிக்கல் திங்கிங் வேலை செய்யறவங்களுக்கு இருக்கணும், ஓகே. தமிழ் இலக்கணம் பற்றி ஒரு நல்ல ஃபுல்லாக இருக்கணும், பவுனி முடிவை பற்றி புரிஞ்சுக்கணும், இலக்கணம் ஜாம்பரம் ஆகணும், அப்போ தான் அந்த டைப்பிங் பண்ணுறப்ப அந்த லெட்டர் அனுப்புறப்ப கரெக்டாக வார்த்தை ஓகே. மனப்பாடம் இந்த மனப்பாடம் பண்ணுற கவர்மெண்ட்டில் எங்கெங்க யூஸ் ஆகுது? இந்த சொல்லும் பொருளும் எங்கெங்க யூஸ் ஆகுது? ஒரு சொல் பல பொருள் எங்கெங்க நான் என் மைண்டுக்குள்ளே எதுக்குன்னு நான் போகணும், பிரெயினுக்குள்ளே ஏங்க நுழைக்கணும்? அதை நான் அந்த சமயத்தில் ஜாட்சிபிடி பார்த்து டக்குன்னு போட்டுருவேன் லெட்டரில், கவர்மெண்ட் ஃபைல்ஸில். எதுக்கு? வாழ்க்கையில் அன்வான்டா இருக்கு. மொத்த வாழ்க்கையில அந்த தமிழ்ல அந்த கலை சொற்கள் அந்த விஷயம்லாம் சொன்னல, எனக்கு தெரிஞ்ச வேலைக்கும் வாழ்க்கையில அன்வான்டட். ஏன்னா இப்ப ஆட்டோமேட்டட் ஏஐலாம் வந்துருச்சு, மனிதர்களுக்கான விஷயம் அப்டேட் ஆகுது, அதுக்காக சொல்றேன். அப்ப அந்த ஜாம்பி கேள்விகள்லாம் பார்க்கவே கூடாது. ஜிஎஸ் பிளஸ் மேத்ஸ் நோ ப்ராப்ளம்ங்க, அது நான் சொல்லுவேன். என்ன ஜிஎஸ்ல அதில் பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லாம் ஐயோ அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், ரைட்டா? அது மாற்றவும் முடியாது, அப்படி தான் இருக்கணும். மேத்ஸில் அப்படியே கிரிட்டிக்கல் அப்படியே யோசிச்சு ஏதாவது பண்ணி விட்டுலாம். மேத்ஸில் அப்படி ரீசனிங்க அப்படியே போட்டு பார்த்து அப்படியே 100, 200 அப்படின்னு மனப்பாடம் அப்படியே பிரெயின்லேயே வந்து மனப்பாடம் சொல்லி மனப்பாடம் வந்துருச்சு. ஏன்னா பிரெயின்லேயே வந்து கேல்குலேஷனை லாஜிக்காக போச்சு போட்டுடலாம். ஏன் மனப்பாடம் என்னன்னா, தமிழுக்கு ஆன்டி மனப்பாடம் மூவ்மெண்ட் போய் ஒன்று கொண்டு போகணும். மனப்பாடத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் இது, அப்படிதான் சொல்லணும். 2024 தான் நடக்கணும், ரைட்டா? திரும்பவும் சொல்கிறேன், சும்மா பேசிகிட்டு இருக்க. ஏதாவது சிலபஸ் இதுன்ட்டாங்க, போன வருஷம் சொல்லிட்டாங்க மாற்ற மாட்டோன்ட்டு, சும்மா நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிகிட்டு இருக்க. ஹலோ, நான் திரும்ப அதை 3 இதாக சொல்லணும். எதுக்கு? மாறி இருக்கு, அரசாங்கம் மாறி இருக்கு, டிஎன்பிசி இருக்காங்க. என்ன நடக்காதுன்னு எதுவும் சொல்ல முடியாது. சும்மா மேலே லைட் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பிடிஎஃப் மாற்றுறது தானே, ஒரு பிடிஎஃப் தானேங்க. ஒரு டைப்பிஸ்ட் இருந்தா போதுமே டிஎன்பிசிக்குள்ள. 1 மணி நேரம் வேலை கூட இல்லை, 1/2 மணி நேரம் வேலை. ஏதோ ஒரு நாள் ஈவினிங் 6:30 மணிக்கு மாற்றணுமா, இந்த
இது பேரா தூக்கு இதா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேரு முடிஞ்சே. அதனால சொல்றேன், இவ்வளோ பேர் கோரிக்கை வச்சனால சொல்றேன், ரைட்டா? அதனால இந்த ஒரு கோரிக்கை நம்ம வைக்கிறோம், தமிழக அரசாங்கத்திட்ட வைக்கிறோம். எந்த அளவுக்கு நேரடியாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கும் நம்ம நேரடியாக கொண்டு போகிறதுக்கான வேலையிலையும் நம்ம ஈடுபடுவோம், ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டலாகவே ஈஸியாக நம்ம கோரிக்கை வச்சு கொண்டு போய் சேர்த்துலான்னு நினைக்கிறேன், ரைட்டா? நிறைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் இருக்காங்க, அப்படியே இதை கொண்டு போய் சேர்த்து அப்படியே பரப்பி விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, ரைட்டா? அப்படியே நேரடியாக அவங்க ஏன்னா டிஜிட்டலாக நடக்குது, ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட். அதுக்காக சொல்கிறேன். ஸோ நம்ம பாட்டுக்கு படிப்போம், ரெடி பிளான் இருக்கிற வாரம் பாட்டுக்கு கொண்டு போயிட்டே இருப்போம். அதுக்கான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். சைடில் எதிர்பார்க்கணும்னு சொல்ல வரல, நான் எதிர்பார்ப்புலாம் சொல்ல வரல. நம்ம பாட்டுக்கு கலை சொற்கள் எழுதி படிக்க தான் செய்ய போகிறோம், மாற்றக்கத்தில் கோரிக்கை வச்சுட்டே இருப்போம், அவ்வளோதான், ரைட்டா? அவ்வளோதான். ஸோ அதனால் இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.